வெல்கம் பேக் டு அவர் சேனல் மேடி வித் இந்து. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லவ் ஸ்டோரி எபிசோட் பார்ட் 3. 3. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி போங்க. இன்னும் மோர் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வீடியோக்குள்ள போகலாம். நான் உன்னை லவ் பண்ணுறேன். இந்த எபிசோட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம எதையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எனக்கு ஏதோ நிறுத்தணும்னா அவங்க அப்பா வந்து என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டார். உள்ளே வந்து லாக்கும் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் ரொம்பவே பயந்துட்டேன். மீன்ஸ் என்ன நினச்சிருவாங்கன்னா, ஐயோ பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே எனக்கு வெக்ஸ் ஆகிட்டேன் நான். ஐயோ என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம தப்பு பண்ணிட்டோம், ரொம்பவே தப்பு பண்ணிட்டோம், பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு உறுத்திட்டே இருந்துச்சு ஒரு பக்கம். அப்புறம் நான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே அவங்க அக்காவுக்கு ஃபஸ்ட் டைம் அங்கே ஃபஸ்ட் மீட்டில் பார்த்தாங்க இல்லையா, அப்போ அதனால தெரியும். அப்புறம் என்னோட டிக்டாக்ஸ்லாம் பார்த்தனால மேடி அப்படின்னு சொல்லி வந்தோடனே எனக்கு அப்போ தான் ஒரு நிம்மதியாச்சு. அக்கா மேடி வாடா அப்படின்னாங்க. அப்பாடி நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்கடா அப்படின்ட்டு வந்தாங்க. அம்மாவுக்கும் தெரியும், பட் நான் பேசினதே இல்லை. ஃபஸ்ட் டைம் அம்மாவை அப்போ தான் பார்க்குறேன். அதோடனே வாசாமி அப்படின்னாங்க. அப்படின்னோடனே ஒரு மாதிரி இருந்தோடனே அப்பா வந்து சாத்தி போயிட்டாரு. அவர் உட்காந்துன்னு மறுபடியும் அவங்க அப்பா வந்தார். டபால்னு திறந்து வந்துட்டு எல்லாம் ஒரே கூட்டு கலவாணிதாண்டி, பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மறுபடியும் என்னடா இரு வராரு மறுபடியும் போறாருன்ட்டு அப்புறம் நின்று பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அதாவது நாங்க பேசிட்டோம், யாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஏன்னா அங்க ஸ்ட்ரீட் லைட்டும் இல்ல, நின்று நான் ஏதோ ஃபீலிங்கா வந்து நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அவர் வந்து சொல்றாரு, அங்க நின்று பேசிட்டு இருக்கா, வீட்டுக்கு வராம, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வராம நின்று பேசிட்டு இருக்கா அப்படின்னு கோபமா அம்மா சொல்றாங்க. அப்ப அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா அழுதுட்டாங்க. வேற என்ன பண்ணுவாங்க, அழுதுட்டே ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வராங்க. அழுதுட்டே மூஞ்சிதான் கழிட்டு வராங்க. அப்புறம் இவ வந்துட்டு ஏதோ தைரியமா வந்துட்டு சேர் போட்டு உட்காரு மேடி உட்காரு அப்படிங்கிறா. உட்காந்துட்டு சாப்பிடுன்ட்டு சாப்பிடு, டீ குடி, தண்ணி குடினா. எனக்கு உட்காரவே இல்லை. கடைசி வரை தண்ணி போட்டு குடிச்சிட்டு, அம்மா எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்கம்மா, உண்மையே நடக்கலைங்கம்மா, அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தான், நீ தப்பா புரிஞ்சுக்காது ரொம்ப நேரம் சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் அந்த அம்மா வந்துட்டு சரி சாமி சரி அப்படின்னாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன், நான் வந்து ஒரு வேலை விஷயமா வந்தேன், பார்த்துட்டு போகலாம் வந்தேன், அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை, நீ தப்பா நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு வெளியே போயிட்டேன். அவங்க அப்பா வரவே இல்லை கடைசி வரையும். வெளியே போய் நான் மனசு கேட்கல. வண்டியில் உட்காந்துட்டேம்மா, சாரிம்மா மன்னிச்சிருங்கம்மா, தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் தப்பான ஒரு விஷயத்தில் நாங்கள் பேசவே இல்லை எதுவுமே அப்படி சொல்லி கதறிட்டு இருக்கேன். மனசே கேட்கல. வீட்டுக்கு வர வரையும் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கேன், என்னடா இப்படி ஆகி போச்சு, நம்மளால ஒரு புள்ள பேர் தப்பாகி போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு வந்துட்டுருக்கேன். வந்துட்டு அப்புறம் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் அப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணி அம்மாகிட்ட கொடுத்தா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காது சாமி, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அம்மா சொல்லி போயிருந்தேன். அது ஒரு பையன் ஒரு பொண்ணு நின்று பேசினா தப்பாக தான் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓகே. அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்பாடி அப்படின்னு இருந்துச்சு. அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மார்ச் வந்துருச்சு. மார்ச்ல என் பர்த்டே வந்துருச்சு. என் பர்த்டேக்கு எதுவுமே பண்ணல. மேடம்க்கு எதுவும் பண்ணலையா? எவ்வளோ பெரிய மாலில் ஒரு பெரிய டெக்கரேஷன் பண்ணி பலூன்லாம் கொட்டி மறந்துட்டியா? மேடம் வந்து ஃப்ரெண்டாமா, உடனே மேல இருந்து பலூன் பறக்குதாமா. இந்த காலத்துல எந்த ஃப்ரெண்ட் அப்படி பண்றான்? ஆனா பண்ணுவாங்க. இப்ப வந்து நாங்க வந்து பேசுறது வந்து சில பேர் அப்ப நீங்க பெஸ்டீஸ்னு சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இது ஃப்ரெண்ட் இல்ல, மேல் பெஸ்டி ஃபீமேல் பெஸ்டிங்குவாங்க இந்த மாதிரி எல்லாம். சரி, அதுக்கப்புறம் மார்ச் வந்து என் பர்த்டே வந்துச்சு. என் பர்த்டேக்கு எதுவும் பண்ணல. என் பர்த்டேக்கு என்ன பண்ணேன்னா அதே மாதிரி எப்போதும் போல காலேஜ் போயிட்டு எங்க வீட்டு அப்புறம் அங்க ஆனந்த ஐரா ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து ஒரு ஜிகிர்தண்டா ஷாப் இருந்துச்சு. அங்க வந்து ஜூஸ் குடிச்சிட்டு ஜிகிர்தண்டா குடிச்சிட்டு நான் வந்து அதே மாதிரி இவன் எப்படி இவனோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தானோ அதே மாதிரி சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தேன். சரின்னு போயாச்சு. அப்படியே கண்டினியூ ஆச்சு. இந்த மாதிரி நான் வந்துட்டு எப்போதும் போல நார்மலா பேசுவோம் போவாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து வீடியோ கால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இல்ல வீடியோ கால்ல பேச ஆரம்பிச்சு. வீடியோ கால்ல என்ன பேசுவோம், சும்மா மொக்கையா தான். அதுவும் ஆன் பண்ணி வச்சுட்டு இவ ஒரு பக்கம் போயிடுவா, சாப்பிட்றேன்னு போயிடுவா, நான் அப்பாக்கு உட்காந்துருப்பேன். அப்புறம் கேர் பண்றது என்னன்னா நமக்கு எல்லாத்துக்கிட்டையும் கேரிங் ரொம்பவே இருக்கும். அப்புறம் வந்துட்டு சாப்பிடலையா, என்ன பண்ணிருக்கு, போய் சாப்பிடு போ அப்படின்னு அப்படியே சாப்பிட்றது, டீ வைக்கிறது, அதெல்லாம் காட்டிட்டு இருப்பா. நான் டீ வச்சுட்டு இருக்கேன், காஃபி வச்சுட்டு இருக்கேன், பால் வச்சுட்டு இருக்கேன், பால் பொங்குறது காட்டுறது.
இந்த அப்படியே மொக்கையா போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு காலத்துல, அந்த காலத்துல அப்படியே மொக்கை இப்படியா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கிளினிக் போறது, கிளினிக்ல போய் 1.5 மணி நேரம் பேசுறது அப்படி இப்படின்னு இருந்துச்சு. அப்படியே போன காலங்கள் அப்படியே போக 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 கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து கேரிங் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. எங்க 2 பேத்துக்குள்ள வந்து கேரிங் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. அப்பயுமே லவ் அந்த விஷயமே மைண்ட்ல வரவே இல்லை. கேரிங் தான். சாப்பிட்டதுல இருந்து ஆரம்பிக்கும் காலையில. இன்னொன்னு என்னன்னா காலையில குட் மார்னிங் கரெக்டா சொல்லிடுவோம். சொல்லலைன்னா லவ்வர்ஸ் எப்படி சண்டை போட்டுக்கும் அந்த மாதிரி சண்டை. நீ எப்ப தூங்குனதுல இருந்து நான் தான் சண்டை போடுவேன். நான் தான் போடுவேன். அதுல எல்லாம் இவன் எல்லாம் போட மாட்டான். நான் தான் சண்டை போடுவேன். 9 மணிக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா நீ இப்பதான் தூங்கி எந்திரிச்சு ப்ரஷ் எல்லாம் பண்ணி சாப்பிட்டு ஆஃபீஸ் போகும்போது குட் மார்னிங் வருது. எனக்கு என்னன்னா பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது போன் எடுத்து குட் மார்னிங் சொல்லிடணும். அப்பவே தூங்கும் போகும்போது குட் நைட் ஸ்வீட் ட்ரீம் சொல்லி ஆகணும். ஆமா, அது வந்து கரெக்டா, அதுவும் அந்த டைம்ல கரெக்டா இருக்கணும். அப்படி இருந்துமே நான் சண்டை இழுப்பேன், ஆனா அது கரெக்டா தான் இருக்கும். ஆமா, நான் இப்பதான் அப்படியே சாப்பிட்டு பசங்களோட இருந்தேன், ஆனா உனக்கு நான் அப்பவே குட் நைட் தூங்குறேன்னு சொல்லிட்டேன். ஆமா, பசங்க கூட இருக்கும்போது குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அமுச்சு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தூங்கிட்டேன், நான் 10 மணிக்கு தூங்கிட்டேன் அப்படின்னு இதெல்லாம் தான் சண்டை வரும். சண்டை வந்து அப்படியே அந்த ஒரு விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. ஐயோ ஏன் சொல்லலை, இவ எதுக்கு நம்மளை திட்டுறா, இவ ஏன் நம்மளை கேட்கறா, இவ ஏன் கேரிங் பண்றா அப்படின்னு அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. இவன் நம்மளுக்கு கேரிங் பண்றாளே, நானும் இவளை கேரிங் பண்றேன், சாப்பிடுன்னு சொல்றேன். நம்ம வந்து இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து சாப்பிட்டியா, இப்படி சாப்பிடு பண்ணு, அதை வாங்கி கொடு இப்படிலாம் சொன்னது கிடையாது. அதனால வந்து இவ வந்துட்டு அப்படி சொன்னது வந்து ஒரு அப்படியே மாற ஆரம்பிச்சுது அந்த விஷயம்லாம். அப்படி மாற ஆரம்பிச்சுதான். அப்புறம் ஒரு நாள் ப்ரூக்ஸ் போனோம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ கூப்பிட்டா, அவள் அங்கே நின்றுட்டே கூப்பிட்டா, எனக்கு தெரியவே தெரியாது. கூப்பிட்டு இந்த மாதிரி வா நம்ம வெளியே போகலாம் சாப்பிட்லாம்னு குரூப்ஸ் போய் அங்கே ஒரு நாள் வந்து நாங்கள் கேஎஃப்சி, அங்கே ஃபஸ்ட்டு கேஎஃப்சி ஸ்டார்ட் ஆனது அங்கே தான். ஐயா ஐயோ, இப்போ வரைக்கும் நான் ஒரு சிக்கன் பைத்தியம். அது வந்து அப்ப இல்ல, இப்ப வரைக்குமே நான் ஒரு சிக்கன் பைத்தியம். கேஎஃப்சி இல்லாம இருக்க முடியாது. அந்த மாதிரி மந்த்லியாவது நிறைய டைம் சாப்பிடணும். வெளியே போகும்போதுலாம் சாப்பிடணும். அப்போ வந்து மேடம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனான்சியர் வந்து மேடம் தான் எல்லாமே. நான் வெளியே வந்தேன்னா, அவ கூட வந்தேன்னா 1 ரூபா கூட நான் செலவு பண்ண மாட்டேன். அந்த அளவுக்கு பார்த்துப்பா, சாப்பிட வச்சு நல்லா பார்த்துப்பா. அந்த மாதிரி ஒரு கேரிங்கான ஒரு பர்சனாக வந்து அப்போ இருந்தா கேட்டுக்கோங்க எல்லாம் அப்பனா. ஆனால் இப்போ வந்து நோ கேரிங், நோ ஃபினான்சர், எதுவும் இல்லை. அப்படி ஒரு இருந்த காலங்கள் அதெல்லாம் வந்து அப்போ போயிட்டு சாப்பிட்டு ஃபஸ்ட் டைம் வெளியே போனது அதுதான். போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம். நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் அப்படியே மாற ஆரம்பித்த காலங்கள். லவ்வாக அப்படியே மாற ஆரம்பித்தது வந்து இந்த கேரிங்லேருந்து அப்படியே மாறி 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 அப்படியே ஒரு நாள் நான் வந்து அவசரமாக இல்லை, ஒரு ட்ரிப்பு, ஃபேமிலியோட ட்ரிப்பு வந்து தஞ்சாவூர் அப்படி ஒரு 5 ஊருக்கு வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போயிருந்தோம். எல்லாருமே போனேன். அப்போ தான் வந்து பட்டாம்பூச்சிலாம் பறக்கிற காலங்கள். போயிட்டு இவர்கிட்ட சொல்ல வரேன், நான் வந்து இந்த மாதிரி போகிறேன். அதாவது ட்ரெயின் வந்து எனக்கு 10:30 மணிக்கு ட்ரெயின். இவ வந்து 8:30 மணிலேருந்து எங்களுக்கு சொல்லிட்டு இருக்கா, எதுக்கு போற, ஏன் போறியா, யாரு கூட போற, எத்தனை பேர் போறீங்க, இதெல்லாம் நான் வந்து கேட்டிருக்கேன். ஆனா பட் ஃப்ரெண்டு பார்த்துக்கோங்க, ஓகே ஃப்ரெண்டு இதெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனா வந்து லவ்ங்கிற ஒரு விஷயம் அப்போ கூட தாட்டால வந்து இருக்கு, ஏதோ ஒண்ணு எங்களுக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சிருச்சோ. பட் வந்து வந்துட்டு நான் போய் இப்போ 10:30 மணிக்கு எனக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்பத்துல இருந்து அப்படியே என்னமோ ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நமக்கு ஏதோ ஒரு க்ரஷ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு தெரிஞ்சிச்சு, ஃபீல் ஆயிடுச்சு. நான் வந்து 10:30 மணிக்கு கரெக்டாக எனக்கு ட்ரெயின் 8:30 மணிலேருந்து கேட்டுருக்கா. சரி கடைசியில் பார்த்துட்டாச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை நான் டைம் ஆச்சு, நான் போகணும், 1 ஹவருக்கு முன்னாடியே போகணும், ட்ரெயின் வந்துட்டு எப்போ எடுப்பாங்கன்னே தெரியாது அப்படிங்கிறேன். டைம் ஆகிட்டே இருக்குது, இவ்வளோ வந்துட்டு பேசிகிட்டே இருக்கா, கூப்பிட்டே இருக்கா, சண்டை போடுறா, எல்லாம் பண்ணுறா. அப்போ எனக்கு என்ன பண்ணே தெரியல. கரெக்டாக 9:30க்கு எங்கள் வீட்டிலேருந்து நான் கிளம்பிட்டேன். என்ன பண்ணேன்னு கிளம்பியாச்சு. கரெக்டாக வந்து அந்த ஐயர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்து ஐயர் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டு அங்கே ஒரு அதே மாதிரி தான் முன்னாடி அங்கே வந்துட்டு நின்றுட்டு இருக்கேன். நான் வந்து நிற்கிறேன், வந்துட்டு நின்று போறியான்ட்டு இப்படி கை பிடிச்சிருக்கா. அழுகுறா. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புள்ள எனக்காக அழுகுறா.
அழுதுனே எனக்கு ஏண்டித்தமோ அழுகாதடி விரைவு அழுகாத எனக்கு கை பிடிக்கிற கூட ஒரு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்ட்டு இப்படி கை பிடிக்கிறேன். இப்படி கை பிடிச்சி அவதான் பிடிச்சிட்டு எனக்கு இப்படிங்கிறேன். அவன் வந்து டைட்டா இப்படி பிடிச்சிருக்கான். டைட்டா இப்படி பிடிச்சிட்டு போறையா எதுக்கு போறேன் வந்துருவேன்டி 3 நாள் தான் வந்துருவேன் அப்படிங்கிறேன். அப்படின்னோடனே இவ அழுகுறா. அழுதுன்னு எனக்கு மனசே கேட்கல. நான் சரி நீ போ. இவ ஸ்கூலில் உட்காந்துட்டு சரி போ அப்படிங்கிறா. பிள்ளைங்களோட இது அதுதான் ஒரு அதுதான் இன்ஜெக்ஷனே அதுதான் அவங்களுக்குன்னு வச்சுக்கோவேன். சரி போப்பா நான் வரலப்பா அப்படிங்கிறது, சரிப்பா அப்படிங்கிறது, அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி போ அப்படின்ட்டா. எனக்கு அப்புறம் சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறேன். திரும்பி பார்க்குறேன் ஓட்டுமான்னு. இவ அங்கேயே நின்றுருக்கா. எப்பயுமே நான் போனதுக்கப்புறமே இவ போவான் எங்கேனாலும். அது நான் அந்த முக்கு தாண்டணும். முக்கு தாண்டி நான் ரைட்டோ லெஃப்டோ எடுத்தாதான் அவள் வீட்டுக்கு போவான். அந்த மாதிரி ஒன்று. அதே மாதிரி தான் நானும். அப்புறம் வந்துட்டு அப்படி நின்றுருப்போம். வந்து நான் திரும்பி பார்க்குறேன். இவள் அழுதுட்டே நின்றுருக்கா. அப்புறம் எனக்கு மனசே ஏகலை. அப்புறம் போயிட்டேன். அப்போதான் வந்து பிஜிஎம்லாம் ஓடுது. என்னடா எனக்காக ஒரு புள்ள அழுகுறாடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறியாச்சு. ட்ரெயினில் இருந்து அப்புறம் பேசிகிட்டு இருக்கோம். போயிட்டியா எங்கே போகிற எல்லாம் கேட்டுருந்தேன். அதுக்கப்புறம் போயாச்சு. நான் ரூமும் போட்டாச்சு. ரூம் போட்டு அடுத்த நாள் காலையில் எங்கள் வீட்டில் வந்து அப்போ வந்து டிக்டாக்ல கொஞ்சம் ஃபேமஸ். அப்போ வந்து அங்கே டிக்டாக் எங்கே இதில் போயிட்டோம். தஞ்சாவூரில் போயிட்டு லார்ஜில் வந்து நான் இது பண்ணிருக்கேன். டிக்டாக் பண்ணிருக்கேன். ஏதோ அது என்ன பாட்டு, பழைய பாட்டு, அது நல்ல பாட்டு. அந்த பாட்டு பண்ணிட்டு இருக்கேன். அப்போதான் வந்துட்டு பேசிட்டும் இருக்கேன். ஃபோன் எங்கள் அம்மாவுக்கு தெரியும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும் போய் பேசிட்டு இருக்கேன். ஒளிஞ்சு பேசிட்டு இருக்கேன். வீடியோ காலில் அப்பத்துலேருந்து எனக்கு என்னன்னா இவன் பேசிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி இவன் அங்கே என்ன பண்ணுறானோ, இன்னாரம் என்ன பண்ணிட்டு இருக்கானோ, எங்கே போயிட்டு இருக்கானோ, மெசேஜ் வரல, இன்னும் கால் வரல, எங்கே இருக்கான்னு ஃபோனவே நான் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். அப்படி ஒரு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் என்ன யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்டு கூட இவ்வளோ நேரம் பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து அப்படி சொல்ல எங்கள் வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் ஃப்ரெண்டுன்னு தெரியும். ஒரு ஃப்ரெண்டு இப்படிலாம் வாங்கி தருவாங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா வாங்கி கொடுத்துருக்கான். காஸ்ட்லியான நிறையா ஒரு ஸ்லிப்பர் வந்து 5000 எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கும் போகும்போது அது வந்து இப்படி யார் வாங்கி கொடுப்பா சொல்லி எனக்கே ஒரு அவங்க சொல்ல எனக்கே யார் பண்ணுவான்னு சொல்ல எனக்கு அப்படி ஒரு மனசுக்குள்ளே வந்துருச்சு. அப்படியே தாட் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சேன். கரெக்டாக கோயிலில் எங்கே தஞ்சாவூர் கோயிலில் நான் இருக்கேன். இருந்துட்டு அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். நான் செல்ஃபி எடுத்து எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைட் அடிச்சுது. ஞாபகம் இருக்கா? அடிச்சுது. அதில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து மேடம்க்கு அனுப்புனா மேடமோட ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து என்ன வந்துச்சுன்னா, அச்சு தங்கம் அழகு அப்படின்னு வந்துச்சு. அழகு ஞாபகம் பொய் இது மட்டும் ஞாபகம் இருக்காதாமா. அழகு பொண்ணு அப்படின்ட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஒரு அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அக்காவோட பாப்பா வந்து நான் கையில் வச்சிருக்கேன். குழந்தை அதை வச்சுட்டு எல்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த பாப்பா கிட்ட நான் கொடுத்தோன்னே அப்பாவும் அம்மாவும் யாரும் சொல்கிறாங்க, அத்தைக்கிட்ட பேசிடிமா அப்படின்னு பேசுனேன். எனக்கு சிரிப்பு வேற இருக்கும். இதுக்கு அத்தைன்னு இருக்காங்க மாதிரி அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், பாப்பா அத்தைடா பேசுறேன்னு இவன் அங்கிருந்து சிரிச்சிட்டு இருக்கா. வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நான் சொல்லிட்டு இருக்கேன், பாப்பாடா அத்தை பேசுமா அப்படின்னு இருக்கேன். அப்புறம் அப்படியே முடிஞ்சிச்சு. அப்போதான் பட்டர்ஃப்ளைலாம் பறக்க ஆரம்பிச்ச காலங்கள். அப்புறம் பறந்துட்டு இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து இந்த செகண்ட் வந்து அடுத்தது என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா, 2 பேத்துல யார் சொல்லியிருப்பா அதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா, அங்க ஒரு தலையாட்டு பொம்மை இருக்கும். தலையாட்டு பொம்மை அந்த உட்டன்லயே பண்ண விஷயங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து இப்படி பாப்போம்ல, அந்த ஒரு இது இருக்குல்ல, அது என்ன ஏதோ ஒரு படத்துல அந்த ஹாசினி பாத்துட்டு இருப்பா. அது என்ன படம்? இல்ல சந்தோஷ் சுப்ரமணியமா? ஆமா அதான். அது வந்து வச்சு பாப்போம், இப்படி வச்சு பாக்குறது. அது வந்து இப்ப வரைக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டுல இருக்கும். ஆனா தலையாட்டி பொம்மை வந்து அது வந்து ரொம்ப நாள் வச்சிருந்தேன். அக்கா பாப்பா என்னைக்கு பிறந்தாலும் கொஞ்சம் தவள ஆரம்பிக்கும் போது அது தலையை உடைச்சு அப்படி அங்கிருந்து எல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்தேன்.
இது ஏன் வாங்கிட்டு வந்தேன்னா அதே தான், அந்த படத்தை பார்த்து தான். அப்போல்லாம் என்ன அந்த படம் தானே, அந்த படத்தை பார்த்து இதை பார்க்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வருங்கிறதுக்காக அதை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், கொடுக்கல, வாங்கியாச்சு. வாங்கிட்டு எல்லாம் தஞ்சாவூர்லாம் எல்லாம் ஃபுல்ஃபில்லாக முடிச்சுட்டு ரிட்டன் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, 2 பேருக்குமே ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நான் கூப்பிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் கூப்பிட்றேன், இந்த மாதிரி நீ காலேஜ் விட்டுட்டு நான் ஒரு பக்கம் கூப்பிட்றேன், நீ வா அப்படின்னு சொல்லி கட் அடிச்சாச்சு. காலையில் கட் அடிச்சு. அப்பதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் கட் அடிக்கிறேன். இது வரைக்குமே லைஃப்ல நான் கட்டே அடிச்சது இல்லை காலேஜுக்கு. இன்னொன்று வந்து இப்போ கூப்பிட்டோன்னே வரான்னா அப்போ அவளுக்கும் மனசுக்குள்ளே இருக்கு அப்படின்னால வந்துட்டான். இல்லைனா இல்லை நான் கட்டெலாம் அடிச்சதில்லை அப்படி இப்படின்னு இருப்பா. அப்புறம் வந்து சொன்னேன், இந்த மாதிரி காலேஜ் லீவ் போட்டு வா அப்படின்னோடனே ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. வந்துட்டா. கரெக்டாக உக்கடம் அந்த பைபாஸில் நின்று அவளை பிக்கப் பண்ணிட்டு பஸ்ஸு இறங்கி வரா. அப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவள் பிளாக் ஷர்ட்டு, பிளாக் சுடி, ப்ளூ கலர் துப்பட்டா, அது நல்லா ஞாபகம் இருக்கு இன்னுமே. அங்கேருந்து மேடம் வராங்க, இதில் பஸ்ஸில் இறங்கி கீழே வராங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே வெக்கப்பட்டுட்டே வந்துட்டு நானும், எனக்கும் ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஏறிட்டு நானும் அப்போ வந்து பிளாக் ஒரு ஜர்க்கின் இவளோட தான், அதுவும் என்னோட தான் ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும். அது அதுக்குள்ள வந்து ஷர்ட் மழை. இன்னொன்னு என்னன்னா, அதாவது அந்த நாள்ல இருந்து அந்த பிளேஸ் வந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஃபேவரட்டான பிளேஸ் இல்ல. அது எங்கன்னா எங்கேயும் இல்ல, இங்க இருக்கு ஈஷா தான். எப்ப பாரு நினைச்ச மாதிரி இப்ப நாங்க போறோம், 2 நிமிஷம் டைம் இருந்தாலும் அங்க போயிடுவோம். எங்க நான் ஃபர்ஸ்ட் போற பிளேஸா இருக்கிறது வந்து ஈஷாவா தான் இருக்கும். அதுதான். அப்புறம் அங்க போயிட்டோம். அப்பெல்லாம் வண்டியில போகும்போது ஒரு ஃபீலாவே போகும். அப்படியே அதான் ஃபர்ஸ்ட் டைம். அதாவது சில்லுன்னு காத்து, அப்படியே மலையில நமக்கு பிடிச்சவங்க கூட அப்படியே போயிட்டு இருக்கோம். அப்படியே போயிட்டோம். ஈஸா போயாச்சு. ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவள் என்னை வந்துட்டு இப்படி பிடிச்சிலாம் ஃபோட்டோ எடுக்கிறது. ஆனால் பட் அப்போ லவ் சொல்ல கிடையாது. இப்படிலாம் பிடிச்சி ஃபோட்டோ எடுக்கிறது, இப்படிலாம் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ தான் வந்து இன்னுமே எனக்கு வந்து ஒரு இதாச்சு. அப்புறம் அவளோட ஷால் எடுத்து நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். ஷால் எடுத்து இப்படி போட்டில் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். கிளம்பியாச்சு வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோனில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஃபோனில் சேட்ஸில் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் அப்படி பேசினதே இல்லை. 10-12 மணி நேரம் பேசினதே கிடையாது. அப்போ தான் வந்து 10-11 ஆயிடுச்சு, 12 ஆயிடுச்சு. ஏதோ பேசிகிட்டே இருக்கோம் கண்டினியூவாக. ஏதோ சொல்ல வரக்காக அவளும் சொல்ல மாட்டேங்கிறா, நானும் சொல்ல மாட்டேங்கிறேன். 2 பேருக்கும் இருக்கு. எனக்குமே இருந்துச்சு, யாரா சொல்ல இல்ல இருந்துச்சுன்னா சொல்லலாமா வேண்டாமா அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இத்தனை நாள் ஃப்ரெண்டா இருந்துட்டோம். ஏன்னா நாங்களே பேசியிருக்கோம், நம்ம ஃப்ரெண்டா தான் இருப்போம். இன்னொன்னு என்னென்ன பேசியிருக்கோம்னா, உனக்கு நீ வரப்போறவ என்ன, நம்ம ஃப்ரெண்டா இருக்கோம், நீ பிரிஞ்சிருவியா, உன் லவர் சொன்னா நீ பிரிஞ்சிருவியா, அப்படியெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம். அப்படிலாம் பேசிட்டு இருந்த காலங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து 12 மணி பேசிட்டு இருக்கேன் நல்லாவே. அப்பதான் என் மனசு தோணுச்சு, இதுக்கு மேலே நம்ம தள்ளி போட வேணா, சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஓகே பரவாயில்ல, இருந்தா ஊருக்கு இல்லையா சாமிக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன், நீ தான் எனக்கு கொண்டாட்டியாக வரணும், என்னோட கேரிங்கு எல்லாமே உனக்கு எல்லா விஷயம் என்னை பற்றி தெரியும், எனக்கு ரொம்ப கேர் எடுத்துக்கணும் நீ தான், என்னை நல்லா பார்த்துக்கணும் நீ தான், எனக்கு கொண்டாட்டியாக வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி மெசேஜ் பண்ணிட்டேன். இவளுக்கும் என்ன சொல்கிறேன்னு தெரில போல். அப்போ டக்குன்னு மெசேஜ் என்ன வந்துச்சுன்னா, அந்த மாதிரி திடீர்னு இப்படி சொல்லிட்டேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில அப்படின்னு எனக்கு ஸ்டாக் ஆயிடுச்சு. அவள் மனசில் இல்லையோ அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 1-1:30க்கு அப்புறம் அவங்ககிட்ட இருந்து அவங்க சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா, உங்களை நான் லவ் பண்ணல அப்படின்ட்டாடா அப்படின்னால திடீர்னு வந்துன்னு அடுத்த மெசேஜ் வந்து என்னன்னா, அவங்களுக்கு 1 hour நினைக்கிறேன் யோசிச்சு இந்த மாதிரி சொல்லிட்டா, இந்த மாதிரி ஆமா என் விஷயம் உனக்கு எல்லாமே தெரியும், என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியும். மேக்ஸிமம் வந்து சரி ஓகே ஆமான்னு சொன்னது வந்து நம்மளை பத்தி போய் மறுபடியும் பேசி பிடிச்சி அதெல்லாம்
மத்தவங்க கிட்ட போய் மறுபடியும் நான் என்னை பத்தி சொல்லி இவ்வளவு விஷயம் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டா இருக்கும்போதே A to Z பாதி விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்ன நம்ம இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆயாச்சு. ஆமா இன்னொன்னும் போய் மறுபடியும் இன்னொருத்தங்கிட்ட போய் அதை புரிதல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் இன்னும் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போறதுதான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி ஓகே நான் வந்து ஏன்னா நிறைய பர்சனலா நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப இதை நம்ம போய் மறுபடியும் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல முடியாது. இப்ப நம்ம போய் வேற யாரும் லவ் பண்ணாலும் இந்த ஸ்டோரியும் சொல்ல வேண்டியதா வரும். இதான் ஃப்ரெண்டா இருந்தேன், நாங்க பெஸ்டியா இருந்தேன், எங்க ரெண்டு ஸ்டோரி மறுபடியும் போய் அங்க சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை பாஸ்ட் வந்து பாஸ்டோட போயிருட்டும். அந்த பாஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கும் பாஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு பாஸ்ட் இருக்கு, இல்லாம இல்லை. அதுதான் அப்போ வந்து அவங்க இதுல இருந்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு, நீ தான் என் புருஷன், என்னமோ அமைச்சிருந்தீங்களே will you be mine அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே என்னமோ வந்துருந்துச்சு, அது ஞாபகம் இல்லை. அந்த கீழே உங்களுக்கு கொடுக்குறேன், அது என்னன்னு பாருங்க. அதுதான் நாங்க ஸ்டார்ட் பண்ண வந்து அப்பதான் இது வந்து ஆரம்பிச்சது. அப்பத்துல இருந்து நாங்க லவ் பண்ணோம். பட்டர்ஃப்ளை அப்படின்னு பாருங்க ஆரம்பிச்சிச்சு. அப்பத்துல இருந்து எங்களோட லூட்டி தாங்க முடியாது இதுக்கப்புறம் வர எபிசோட்லாம். ஆனா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த லவ் ஸ்டோரி விட லவ் ஸ்டார்ட் ஆனதை விட இன்ட்ரெஸ்டிங் ஆனது நிறைய இருக்கு. இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு நிறைய. இவங்க பண்ணினது நான் பண்ணது பெரிய பெரிய அமர்க்கலங்கள் பூகங்கள் எல்லாம் வெடிச்சதுல இன்னும் நிறைய இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் மறக்காம வச்சுருங்க. அடுத்த வீடியோ வரக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னும் ஷாக்கிங்கா இருக்க போகுது. டாடா பை பாய்.